Next one, solubility. Usually there is a limit to the amount of solute that can be dissolved in a given amount of solvent at a given temperature. ஒவ்வொரு சொல்யூஷன்லையும் ஒரு சால்வெண்ட்டில் இவ்வளவு சொல்யூட் தான் கரைக்கலான்னு ஒரு அளவு இருக்குது. when this limit is reached we have a saturated solution and any excess solute that is added simply resides at the bottom of the solution. அதுக்கு மேலே நம்ம அதிகமாக கரைச்சோம்னா அது என்ன கரையாமல் கீழே உட்காந்துருக்கும். The extent of dissolution of a solute in a solvent can be better explained by its solubility. Solubility is measured how much of a solute can be dissolved in a specified amount of the solvent. இப்போ சால்வெண்ட்டில் எவ்வளவு சப்ஸ்டன்ஸ், இப்போ நாம் ஜென்ரலாக என்ன சொன்னோம், சோடியம் குளோரைடு 36 கிராம் சொன்னோம். அப்போது அதுக்கு மட்டும்தான் 36, மற்ற வேறு நிறைய சப்ஸ்டன்ஸ் இருக்குது. நிறைய சால்வெண்ட்டில் அதுக்கு டிசால்வ் பண்ணும்போது ஒவ்வொரு அளவும் ஒவ்வொரு விதமாக மாறிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு சொல்யூஷன்லேயும் சால்வெண்ட்டு சொல்யூட்டு பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட் ஆகிறத நம்ம solubility-ன்னு சொல்கிறோம். இப்போ what is mean by solubility? Solubility is defined as the number of gram of a solute that can be dissolved in 100 gram of solvent to form its saturated solution at a given temperature and pressure. இப்போ பர்டிகுலர் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் ஒரு சப்ஸ்டன்ஸு எவ்வளவு கம்ப்ளீட்டாக கரைஞ்சிட்டே இருக்கோ அதை நம்ம சாலிபிலிட்டின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், 36 gram of sodium chloride need to be dissolved in 100 gram of water to form its saturated solution at 25 degrees Celsius. Thus, the solubility of sodium chloride in water is 36 gram at 25 degrees Celsius. Solubility is mathematically expressed as, அப்போ இதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட். அப்போ எவ்வளவு சொல்யூட்டில் எவ்வளவு சால்வெண்ட்டு டிசால்வ் ஆகிறத பார்க்குறோம் இன்ட்டு 100. அப்போது மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன்ட்டு 100. இப்போ சாலிபிலிட்டி ஆஃப் சம் காமன் சப்ஸ்டன்சஸ் இன் வாட்டர் 20 ரூம் டெம்பரேச்சரில் கொஞ்சம் சப்ஸ்டன்ஸோட சாலிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏற்கனவே சோடியம் குளோரைடு தெரியும், 36 கிராம்னு சொன்னோம். ஆனால் இங்கே நேம் ஆஃப் த சொல்யூட், formula of the solute, solubility in 100 gram of water. இப்போ கால்சியம் கார்பனேட் CaCO3 0.0013 கிராம் மட்டும்தான் 100ல் அது டிசால்வ் ஆகும். ஆக்சுவலாக இல்லையா, 100ல் 0.0013 கிராம். சோடியம் குளோரைடு 36 கிராம் இன் 100 கிராம் ஆஃப் வாட்டர். அம்மோனியா NH3 48 கிராம் in 100 gram of water. Next one, sodium hydroxide NaOH solid here 80 gram in 100 gram of water. 100 gramல 80 gram கரைக்கலாம். Glucose C6H12O6 solid 91 gram. Next one, sodium bromide solid 95 gram. sodium iodide இப்போ 100 gram வாட்டரில் 184 gram சோடியம் அயோடைடு டிசால்வ் ஆகுது. ஆக்சுவலாக இல்லையா. இப்போ இது ஒரு மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு கேட்பாங்க, வாட் இஸ் த சாலிபிலிட்டி ஆஃப் அமோனியா, சாலிபிலிட்டி ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு, சாலிபிலிட்டி ஆஃப் கால்சியம் கார்பனேட், சாலிபிலிட்டி ஆஃப் குளுக்கோஸ். இப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம சோடியம் குளோரைடு மட்டும்தான் படிச்சிருக்கோம், மற்றது எல்லாமே படிக்கலைன்னா நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சரி. இன்னைக்கு டுடேஸ் ஹோம்ஒர்க், define saturated solution, define unsaturated solution, define supersaturated solution, define concentrated solution, define solute, define dilute solution, define solubility. எல்லாமே 2 மார்க் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் நல்லா ஒரு டைம் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுங்க. டவுட்னா உடனே கேளுங்க. வச்சுக்கலாமா? எல்லாமே உங்கள் புக்லேயே டெஃபினிஷன் இருக்குது. நீங்கள் அதை ஒரு டைம் ரீட் பண்ணிவிட்டு
நல்லா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுங்க. சரியா? தேங்க்யூ. வி வில் see the next class.